அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 292. இன்றைய நிகழ்வில் நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம்மிடையே திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வெங்கட ராமநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கென்று சில தனித்துவம் இருக்கிறது. வீரம் நிறைந்த மண், வரலாற்று பெருமை நிறைந்த மண், இலக்கிய செழுமை நிறைந்த மண் என்று அதை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். எப்பொழுதுமே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கென்று சில தனித்துவம் இருக்கிறது. அங்கே பயின்றவர்கள் எப்படியா, அதாவது ஒரு 20 மாணவர்கள் இருந்தால் 20 மாணவர்களுமே யுஜிசி ஜேஆர்எஃப் மாணவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு ஒரு தமிழகம் அறிந்த ஒரு உண்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மாணவர் அடுத்த மாணவரை உருவாக்கி விடுவார் என்று அங்கே படித்த மாணவர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் கூறக்கூடிய அளவிற்கு பெருமை வாய்ந்த அந்த பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். அவருடைய தலைப்பை பார்த்தேன். முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு பாண்டிய நாட்டில் தேவார பாடல்களில் பாடப்பெற்ற திருத்தலங்கள். அவருடைய அந்த ஆர்வமிக்க ஒரு களமாக பக்தி இலக்கிய களம் இருப்பதை உணர்ந்தேன். பெரிய புராணம், பன்னிரு திருமுறை, கம்பராமாயணம் முதலானவற்றில் சிறப்பு சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த திருமகனாராக இருக்கின்றார். திருப்பத்தூரிலே திருநெறி திருமன்றம் என்ற ஒரு அமைப்பின் வாயிலாக தன்னுடைய அந்த தமிழ் பணியை முன்னெடுத்து வருகின்றார். அந்த அமைப்பினுடைய செயலாளராக திறம்பட செயல்பட்டு வருகின்றார். நம்மளுடைய மதுரை வானொலி நிலையத்திலே இளைய பாரதம் நிகழ்விலே கலந்து கொண்டு அங்கும் தனக்கான முத்துரையை பதித்திருக்கின்றார். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சொல்லரங்கம் போன்றவற்றில் 19 ஆண்டுகளாக பணி அனுபவம் மிகுந்த ஒரு பேராசிரியராக இருக்கிறார். எப்பொழுதுமே மாணாக்கர் பேராசிரியர்களை, தன்னை வளர்த்தெடுத்த பேராசிரியர்களை நினைவு கூறுவது என்பது ஒரு நல்ல பண்பு. அந்த நல்ல பண்பினுடைய ஒரு வெளிப்பாடாக தன்னுடைய ஆசான்களை அவர் தன்னுடைய சுய விவர குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். முனைவர் பா நமசிவாயம் ஐயா, முனைவர் மா சிதம்பரம் ஐயா போன்றவரெல்லாம் தன்னை வளர்த்தெடுத்த ஆசான்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏழிசைய இசை பயனா என்று சொன்னாலும், உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன் என்று சொன்னாலும், எல்லாமே அந்த சைவத்தை நோக்கிய ஒரு பயணமாகவே நாம் கருத முடிகிறது. ஒரு இறைவனவே சரணடைந்து விடக்கூடிய ஒரு தன்மையிலே இவருடைய அந்த கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும், கல்வி சாராத இலக்கிய அமைப்பு சார்ந்த பணிகளாகட்டும், இறைவனை சரணடைந்து தன்னுடைய பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரக்கூடிய நல்ல ஆய்வாளராகவும் கல்வியாளராகவும் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய முனைவர் வெங்கட ராமநாதன் ஐயா அவர்களை மகிழ்ச்சி நிறைத்து இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். குன்றக்குடி சிங்கார வடிவேல் அவர்கள் எழுதிய மாதவம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வெங்கட ராமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆடியோ கிளியரா கேக்குதுலமா? பேசலாம்ல? அற்புதமான இந்த மாலை வேளையில் நம்முடைய சந்திப்பிற்கு வழிவகுத்து தந்திருக்கும் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி, அதனுடைய நிர்வாகம், தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுவைஞர்கள், இத்துணைக்கும் மேலாக என்னை வளர்த்தெடுத்து வரும் என்னுடைய ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். இயல்பான தமிழ்லேயே நான் பேசுறேன். நான் பெரிய செமினார்லாம் அட்டன் பண்ண பழக்கம் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. என்னுடைய உள்ளத்துல இருக்கிறத நான் அப்படியே வெளிப்பாடா இங்கே சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று நான் விமர்சனம் செய்யலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்க புஸ்தகம் வந்து குன்றக்குடி சிங்கார வடிவேல் அவர்களுடைய மாதவம் என்கின்ற சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 10 சிறுகதைகள் இருக்கின்றன. இதனுடைய ஆசிரியர் தன்னுடைய பெயரினுடைய அடைமொழியாகவே குன்றக்குடி என்ற ஊரை வைத்திருப்பதிலிருந்து தெரிகிறது அவர் குன்றக்குடியை பூர்வீகமாக கொண்டவர் என்று. இந்த நூல் முதல் பதிப்பாக மே 2022 வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது 4வது பதிப்பு 2026 இந்த வருடம் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த நூல் ஆசிரியர் சைவத்தையும் தமிழையும் மட்டுமல்லாமல்
பகுத்தறிவையும் மனித நேயத்தையும் வளர்த்தெடுத்து போற்றி பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சைவ திருமடமான குன்றக்குடி ஆதீன திருமடத்தினுடைய சாமிகளுடைய நேர்முக உதவியாளர். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. இயல்பாகவே அது சைவ திருமடம், தமிழை வளர்த்தெடுத்த இடம். அதனால் அவர்களுக்கும் இந்த தமிழ் வாசனை ஒட்டி இருப்பது ஆச்சரியப்படக்கூடியதன்று. மிக அருமையான நண்பர். இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த நூலாசிரியர் எனக்கு தோராயமாக 16 வருட காலம் இவர் என்னுடைய நட்பில் இருப்பவர். எத்தனையோ முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். என்னுடைய ஊர் திருப்பத்தூர். இங்கு இறைவனுக்கு ஒரு கோயில் உண்டு. திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது. இந்த திருக்கோயில் இந்த குன்றக்குடி ஆதீன மடத்தினுடைய கட்டளைக்கு கீழ் வரக்கூடிய ஒரு திருக்கோயில். அதனால் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த மடத்தினுடைய சாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை துவங்கி வைப்பது இங்கு மரபு. சாமி எப்பொழுதெல்லாம் இங்கு வருகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய உதவியாக குன்றக்குடி சிங்கார வடிவேலன் ஐயா அந்த ஊருக்கு வருவார்கள். அவருக்கும் எனக்கும் அந்த அளவலாவுதல் நிகழ்வு ஒரு 15 to 20 நிமிடங்கள் நடக்கும். அவ்வளவுதான். சாமி உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றது வரைக்கும் அவருக்கும் எனக்குமான அந்த நேரம். அதற்குள் நாங்கள் பல விஷயங்கள் பேசுவோம். ஒவ்வொரு முறை நான் இந்த கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறேன், இந்த சிறுகதை எழுதியிருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்வார். நான் நேற்று அவரை தொடர்பு கொண்டு இதுபோல் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் உங்களுடைய நூலை நான் எடுத்து பேச இருக்கிறேன். மிகப்பெரிய பேருரையாக இல்லை என்றாலும் சிற்றுரையாக இது இருக்கும். நீங்கள் வந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். இருப்பினும் சாமியுடன் அவர்கள் செல்வதால் அவர்களால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர் ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போது இந்த சிறுகதை நான் போட்டிருக்கிறேன், இந்த கவிதை நூல் நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதனால் நான் வந்து தைரியமாக இதை சொல்லலாம். ஒரு 15-20 நாட்கள் முன்னர் வரை அவருடைய எந்த படைப்பையும் நான் வாசித்ததில்லை. குன்றக்குடி சிங்கார வடிவேல் ஐயாவை நான் எனக்கு தெரியும், நன்கு பரிச்சயம். 16 வருடங்களாக, அதுக்கும் மேலாக அவர் எனக்கு நல்ல நண்பர். இருப்பினும் அவர் ஒவ்வொரு முறை நூலை சொல்லும் பொழுதும் நான் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஆமா நல்லா இருக்கு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பொய்யா சொன்னேனே தவிர ஒரு நூலையும் நான் வந்து படித்ததில்லை. அவர் இல்லை இந்த நேரத்துல, அதனால தைரியமா அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு இந்த மாதவத்தை எடுத்தேன், இப்ப எதுக்கு இந்த நூலை எப்படி நான் வந்து ஒரு கருத்துரையாக சொல்லலாம் என்று முடிவெடுத்தேன் என்றால், அதற்கு காரணம் எங்களுடைய அழகப்பா பல்கலைக்கழகம் தான். அழகப்பா பல்கலைக்கழகம் இந்த நூலை எங்களுடைய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வைத்து விட்டது. அதனால் விதிவசத்தாலோ என்னவோ இதை நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அழகப்பா பல்கலைக்கழகம் எங்களுக்கு கட்டாயமாக்கி உள்ளது. அதனால் எத்தேச்சையாக இந்த நூலை, இந்த சிறுகதையை நான் எடுத்து வாசித்தேன். என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் கந்தசாமி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு அருண்மொழி மேடம் தொடர்பு கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நூல் முற்றம் இருக்கு, யாராவது ஒரு பேராசிரியர்களை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, என் மீதுள்ள அன்பு, என் மீதுள்ள தார்மீக உரிமையால் எதுவுமே யோசிக்காம அந்த பக்கத்துல வெங்கட் இருக்காப்புல போன கையில கொடுக்கறது போல் இந்த நிகழ்ச்சி அவர் பேசிடுவார் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார் என்னுடைய நண்பர் கந்தசாமி பாண்டியன் அவர்கள். எந்த நூலுங்க சொல்ல, நிறைய இருக்கே, எது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்போ, உங்களுக்கு எது நல்ல பரிச்சயமா இருக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, அடுத்த வகுப்பு எனக்கு தமிழ் வகுப்பு. அப்ப கையில இந்த மாதவம் நூலை வச்சு நான் மாணவர்களுக்கு சிறுகதை சொல்வதற்காக இதை வைத்து கையில வச்சிருந்தேன். சரி, அவளையும் யோசிக்க இந்த மாதவத்தையும் நம்ம சொல்லிடலாமே அப்படின்றதுனால இந்த மாதவம் அப்படின்ற நூலை நான் நூல் முற்றத்துல உங்கள் முன் படைத்திருக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல குன்றக்குடி சிங்கார வடிவேலன் அவர்கள் இதற்கு முன்னால் 4 சிறுகதைகள் அவர் இந்த உலகுக்கு படைப்புலகத்துக்கு தந்திருக்கிறார். இலட்சிய கரங்கள், குத்தகை மனிதர்கள், இலைப்பாறும் சுமைகள், மாதவம் 4 சிறுகதை தொகுப்பு அவர் வாயிலாக இந்த சமூகத்திற்கு வெளிவந்திருக்கிறது. இதில் 10 சிறுகதைகள் இருக்கின்றன. இதில் 2வது சிறுகதையாக துவராடை என்ற ஒரு சிறுகதை உண்டு. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது போல இந்த ஒரு சிறுகதையினுடைய மைய கருத்து, அதனுடைய கதை போக்கை நான் சொல்ல விளைகின்றேன். அதிலிருந்து அந்த படைப்பாளருடைய எழுத்தினுடைய சிறப்பு நமக்கு விளங்கும் என்று என்னுடைய கருத்து. துவராடை என்பது துறவிகள் அணியக்கூடிய அந்த காவி உடைக்கு துவராடை என்று பெயர்.
இந்த சிறுகதையை எப்படி துவங்குகிறார் என்றால், ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கேடர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த கதையினுடைய முக்கியமான கதை மாந்தராக வருகிறார். அவருக்கு குன்றக்குடி மடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. எதுக்காக இந்த சிறுகதையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், இதில் 2 உண்மை சம்பவங்களை பின்னி பிணைந்து சிறுகதையாக ஆசிரியர் படைத்துள்ளார். எத்தனையோ சிறுகதை எழுத்தாளர்கள் எத்தனையோ சிறுகதைகள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தாக்கம் அவர்களுடைய மனசில் இருக்கும். அந்த தாக்கத்தை சிறுகதையின் மூலமாகவோ கவிதையின் மூலமாகவோ நேரடியாக சொன்னால் நமக்கு அந்த தாக்கம் அந்த அளவுக்கு எடுபடாது. எனவே அந்த படைப்பின் மூலமாக வாசிப்பாளனுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவது எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சிறுகதையில் 2 உண்மை சம்பவங்களை பின்னி பிணைந்து இந்த நூலாசிரியர் இந்த சிறுகதையை படைத்திருக்கிறார். அந்த உண்மை சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுகதையை நான் தேர்ந்தெடுத்தேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், குன்றக்குடி அந்த மடத்தினுடைய பள்ளி, அதனுடைய இணைப்புல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய வகுப்பறை கட்டடத்தை திறப்பு விழா செய்ய போகிறார்கள். பொதுவாக திறப்பு விழா இருந்தால் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைப்போம். அந்த பாணியில் இந்த ஓய்வு பெற்ற உதவி கண்காணிப்பாளரை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார்கள். இப்படிதான் கதை தொடங்குகிறது. அவர் அந்த மடத்தினுடைய சாமியினுடைய அறை வாசல்ல அந்த சேர்ல அவர் உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கும் அந்த மடத்துக்கும் அந்த துறவிக்கும் எவ்வாறு பழக்கம் ஏற்பட்டது என்பதை ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்காக இந்த கதையில அவர் யோசிச்சு பார்க்கிறார். அவர் முதல்ல அந்த மடத்தினுடைய அந்த துறவினுடைய அந்த சாமியினுடைய பழக்கம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்றால் கன்னியாகுமரியில அவர் உதவி ஆய்வாளரா பணி செய்கிறார். அப்ப கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடக்கிறது. இந்துக்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் ஒரு கலவரம் ஒன்று நடக்கிறது. இந்த கலவரம் கொஞ்சம் பழைய ஆளுகளா இருந்தா கண்டிப்பா அந்த கலவரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மண்டக்காடு என்ற ஊரினுடைய மையமா இந்த கலவரம் தொடங்கியது. அதனால இந்த கலவரத்துக்கு மண்டக்காடு கலவரம் என்று பெயர். அதுவரை நண்பர்களாக இருந்த இந்துக்கள் சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் ஒரு கட்டத்தில் சண்டையிடத் தொடங்கினார்கள். 2 பக்கங்கள் இருந்தும் யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு சமயவாதி அங்கு சென்று அவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தலாம் என்று அரசு நினைத்தது. அப்போ வாலண்டியராக நான் சமாதானம் செய்ய போகிறேன் என்று களத்தில் இறங்கி இருக்கிறார் அந்த துறவி. இது கதையில இதெல்லாம் வருது. அப்போ இந்த கதையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளருக்கு என்ன பணி என்றால், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த இந்து துறவி செல்லும் பொழுது அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவருக்கு எதுவும் ஒரு துன்பமோ தீங்கோ நேராமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பது இவருக்கு கிட்ட கட்டளை, அரசு இவர்கிட்ட கட்டளை. அதனால் இவர் சாமி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவரும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஒரு சமயம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள இவர் போறாரு. அப்போ சாமி நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், கொஞ்சம் நான் பாதுகாப்புக்கு வேற ஏதாவது காவல்துறை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த துறவி சொல்றார், எனக்கு உங்களை விட பாதுகாப்பு இவர்கள் தருவார்கள், எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார் அந்த துறவி. இது அந்த காவல்துறை உதவி ஆய்வாளருடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓரளவுக்கு அந்த சண்டை, அந்த கலவரம் ஓரளவுக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலையில வரும்போது திடீர்னு புதுசா ஒரு பிரச்சனை முளைக்குது. பொதுவா சொல்லுவாங்க, நெருப்பை எப்பயுமே நன்றாக அணைத்து விட வேண்டும், நெருப்பையும் பகையும் நன்றாக அணைத்து விட வேண்டும். இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் அது வெளிக்கிளம்பும். நெருப்பும் பகைக்கு மட்டும் இது பொருந்துவதல்ல, கலவரத்துக்கும் பொருந்துவதுதான். கொஞ்ச நாள்ல ஒரு வாரம் 2 நாள் 3 நாள், ஒரு வாரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்பவும் அவர்களுக்குள்ள ஒரு மோதல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதாவது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்கள் கடலில் இறங்கி மீன் பிடித்து வருவார்கள். அந்த மீனை இந்த வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி கொண்டு விற்பனை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, இவர்கள் எடுத்து வந்த மீனை நாம வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சலசலப்பு அங்கு ஏற்படுகிறது. இவ்வளவு நாள் சண்டை போட்டு இப்பதானே சமாதானமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்ப இந்த மாதிரி புதுசா ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு இது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த துறவி என்ன செய்யறாருன்னா,
கிறித்தவ நண்பர்கள் கடலிலிருந்து பிடித்து வந்த மீனை தன்னுடைய திருக்கரங்களால் கையில் எடுத்து ஏலமிடுகிறார். ஒரு துறவி கையில மீனை எடுத்து ஏலமிட்டோடனே இந்து வியாபாரிகளால எதுவும் செய்ய முடியல. வேக வேகமா ஓடி வந்து சாமியுடைய திருவடிகள்ல விழுந்து, சாமி எங்களை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பழையபடி வழக்கம் போல் சகஜம் போல் மீனவர்களுடைய அந்த மீன்களை இந்து வியாபாரிகள் வாங்கி அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து திரும்ப மீண்டு வருது அப்படின்னு அந்த கதை போக்கு அப்படி போகும். இப்ப அது வரைக்கும் அந்த சாமிக்கு வந்து துணையா பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளர் அதுக்கப்புறம் திரும்ப சாமியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை. எப்படி ஏற்படுதுன்னா, அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. உதவி ஆய்வாளராக இருந்து அவர் ஆய்வாளராக ப்ரொமோட் செய்யப்படுகிறார். அவருக்கு எங்க போஸ்டிங் கிடைக்குதுன்னா குன்றக்குடியில போஸ்டிங் கிடைக்குது. அப்ப இன்னும் வந்து மடத்தோடையும் அந்த சாமியோடையும் நெருங்கி பழகக்கூடிய அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சாமி எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஆய்வாளரையும் அப்போது அழைத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. அப்போ இந்த குன்றக்குடி மடத்தினுடைய ஆளுகைக்கு கீழே ஒரு பள்ளி ஒன்று பிரான்மனையில இயங்கிட்டு வருது. இன்னைக்கும் அது இயங்கி கொண்டு வருகிறது. அந்த பள்ளிக்கு இவரை அழைத்து செல்கிறார்கள். இந்த ஆய்வாளர் அந்த பள்ளியினுடைய வகுப்பறை கட்டடத்தை பார்க்கிறார். கூரை கட்டடமாக இருக்கிறது. பொதுவாக துறவிகளிடம், பெரிய மகான்களிடமும், தமிழ் வித்வான்களிடமும், தமிழ் ஆசான்களிடமும் பேசுவதற்கென்று ஒரு முறை உண்டு. இவர் அவசரப்பட்டு என்ன சொல்லிடுறார், சாமி அந்த கூரை கொட்டையா இருக்கு, அதுதான் நம்ம பள்ளிக்கூடமா என்று கேட்டுக்கிறார். மற்றவர்களாக இருந்தால் கோபித்துக் கொள்வோம், என்ன எப்படி சொல்கிறதுன்னு. ஆனா சாமி எதுவுமே சொல்லாம ஒரு புன்முறுவலோட தலையை மட்டும் மாற்றார். பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, சுத்தி வர்றாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆய்வாளரா இருந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு உதவி கண்காணிப்பாளராக டிஎஸ்பியாக ப்ரொமோஷன் எங்கே போடுறாங்கன்னா திருச்சிக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ப்ரொமோட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. திருச்சியில் அவர் வேலை பார்க்கிறார். 4 வருஷமா டிஎஸ்பியா இருக்கார். அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய சொந்த ஊரான கும்பகோணத்துல ஒரு இயல்பான ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபை அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். இப்போ மடத்துல இருந்து அவருக்கு அழைப்பு போகுது, இந்த மாதிரி வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைக்கணும், அதனால நீங்க தான் வந்து சிறப்பு விருந்தினர், அவசியம் வந்து கலந்துக்கணும். இந்த அழைப்பின் பேர்ல அவர் கும்பகோணத்துல இருந்து அந்த மடத்துல வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்கா அவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அதை அப்படியே வந்து எழுத்தாளர் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றாரு. ஒரு 10-15 நிமிடங்கள் கழிகின்றன. சாமியினுடைய உதவியாளர் வந்து, சாமி வந்து இப்போ ஓய்வுல இருக்காங்க, 4 மணிக்கு தான் வந்து வகுப்பறை திறப்பு, அதனால நீங்களும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க, 4 மணிக்கு நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறார். 4 மணிக்கு சாமியோட அந்த டிஎஸ்பியும், ஓய்வு பெற்ற டிஎஸ்பியும் அந்த பள்ளிக்கு கிளம்புறாங்க. பிரான்மலைக்கு போகும்போது வழக்கம் போல நாம ஒரு சிகப்பு ரிப்பன் அந்த கிளாஸ் ரூம் வாசல்ல, அந்த வகுப்பறையினுடைய கட்டிடத்தினுடைய வாசல்ல கட்டியிருக்காங்க, கத்திரிக்கோளை கையில கொடுக்குறாங்க, நீங்க தான் திறப்பு விழா செய்யணும்னு அவர் திறந்து உள்ள போறாங்க. திறப்பு விழா எல்லாம் நடக்குது. அப்போ அந்த சாமி அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்கிறார், இப்ப இது கூரை கட்டடம் இல்ல, காங்கிரீட் போட்டாச்சு, குழந்தைங்க நல்லா உட்காந்து படிப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்போ எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னா ஆய்வாளரா இருந்து டிஎஸ்பியா இருந்து அதுக்கப்புறம் ஓய்வடைந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு விளையாட்டாக என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் கூரை கொட்டகையா இருக்கே, இதுதானே நம்முடைய பள்ளியா என்று கேட்டது. கூரையில இருந்தா குழந்தைகள் சிரமப்படுவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை காங்கிரீட் வகுப்பறைகளாக மாற்றி, யாரால இந்த கூரை கொட்டகை, இந்த கூரை வகுப்பறை காங்கிரீட் வகுப்பறையாக மாறியதோ அவரையே திறப்பு விழாவுக்கு கூட்டிட்டு வந்து அவர் கையாலே அந்த வகுப்பறையை திறக்க சொல்லியிருக்காரு அந்த சாமி. ஒரு வகுப்பறை திறப்பு விழா என்ற ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழா ஒன்று நடக்கிறது. மேடையில அந்த பள்ளியினுடைய ஹச்சம், இந்த காவல்துறை அதிகாரி, சாமி எல்லாரும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது அப்போ அந்த ஹச்சமுக்கு ஒரு தொலைபேசி ஒண்ணு வருது. அந்த ஹச்சம் பேசிட்டு வேக வேகமா வந்து சாமியுடைய காதுகள்ல ஒரு விஷயத்த சொல்றார். சாமிக்கு கோபம் வருது. வேகமா அந்த ஹச்சமை பார்த்து ஒரு முறைக்கிறார். வாய் பௌத்தி மௌனி ஆயிடுறார் அந்த ஹச்சம். அதுக்கப்புறம் சாமி பேச ஆரம்பிக்கிறார். அந்த மடத்தின் மூலமா என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை அதிகாரியும் அவர் பங்குக்கு அவர் ஏற்புரை வழங்குகிறார். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியுரை சொல்லக்கூடிய ஒரு வேலை வர்றது. நன்றியுரை யார் சொல்றாங்கன்னா அந்த ஹெச்எம் சொல்றாங்க. அது வரைக்கும் அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை வைத்திருக்கிற மாதிரி அவருடைய முக பாவனை நமக்கு தெரிகிறது. மைக்கு கிட்ட வந்த உடனே
அவரையும் அறியாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அப்போ என்ன அவர் உண்மையை சொல்றாருன்னா, சாமி அந்த வகுப்பறை கட்டடத்தை தொடங்கி அந்த நிகழ்ச்சியில பேச தொடங்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய தாயார் இறந்து போயிடுறாங்க. இந்த தகவல் குன்றக்குடிக்கு வர்றது, அந்த மடத்துக்கு வருது. சாமி இங்க இல்ல, அவங்க பிரான்மலையில இருக்காங்க, வகுப்பு திறப்பு விழாக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரை பிடிக்கிறதுன்னு பார்த்தா அந்த ஹச்சமுக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி சாமியினுடைய பூர்வாசிரம தாயார் இறந்துட்டாங்க, இப்ப இறுதி சடங்கு நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தகவல் வருது. இதை சாமிகிட்ட சொன்ன உடனே சாமிக்கு கோவம் வருது. அது வரைக்கும் தன்னுடைய மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த அழுகை, அந்த வருத்தத்தை அந்த ஹச்சம் கொட்டிடுறார் மைக்குக்கு முன்னாடி. அப்ப சாமி பேசும்போது லேசா தூறல் மழை விழுந்துட்டே இருந்தது. இந்த ஹச்சம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றார் சாமிகள்கிட்ட, சாமி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம கேன்சல் பண்ணிடுவோம், அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, சாமிகள் அங்க எழுந்தருளணுமா அப்படின்னு கேட்கும்போது சாமிகள் சொன்னாரா, இத்தனை குழந்தைகள் ஒளி விளக்கு ஏற்றக்கூடிய இந்த சூழ்நிலையை கெடுத்துட்டு உயிர் போன ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் நன்றியுரையை முடிக்கும் போது மிகப்பெரிய மழை அங்க கொட்டுறது. இதெல்லாம் உண்மையாகவே நடந்த சம்பவம். அப்ப எழுத்தாளர் அங்க முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னா, தன்னுடைய அம்மாவுக்காக அந்த துறவி சிந்தக்கூடிய அந்த கண்ணீரை அவர் சிந்தல, அதுக்கு பதிலாக அப்படிப்பட்ட ஒரு துறவியை ஈன்றெடுத்ததற்காக வானமே கண்ணீர் மலையை பொழுகிறது என்று அந்த இடத்துல அவர் எழுத்தாளர் பதிவு செய்கிறார். அந்த உதவி காவல்துறை ஆய்வாளருக்கு அங்கிருந்து பிரான்மலையிலிருந்து கிளம்ப மனசு வரல. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே அவர் தங்குறார். மறுநாள் ஹச்சம அழைச்சிட்டு அவர் எங்க போறார், நேரா அந்த துறவியினுடைய பூர்வாசிரம தாயார் இருந்த ஊரான மதுரைக்கு அவர் போறார். மதுரையில போய் அந்த தாயார் இருந்த வீட்டுக்கு போறார். அங்க தாயார் இல்லை, ஏற்கனவே இறந்துட்டாங்க. அவருடைய ஒரு பெண் மட்டும் இருக்கா, சாமியினுடைய தங்கை, பூர்வாசிரம தங்கை அந்த பெண். அந்த பெண் அம்மா என்ன செஞ்சாங்க, அண்ணன் என்ன செஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் வீட்டுல எல்லாத்தையும் சுத்தி காட்டும் போது ஒரு பீரோ ஒண்ணு காட்டுறாங்க. அம்மாவுக்கு சொத்து எல்லாமே இந்த பீரோ தான். இந்த பீரோவை யாரையும் தொட விட்டது கிடையாது. அவங்களே பக்கத்துல இருப்பாங்க, அவங்களே இந்த பீரோட்ட ஏதோ பேசுவாங்க. அந்த பீரோ இது வரைக்கும் நாங்க திறந்ததும் கிடையாது, தொட்டதும் கூட கிடையாது, மேல கூட தொட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை திறந்து காட்டுறாங்க. அதுல ஒரு வாலிபர் கல்லூரிக்கு என்னென்ன விதவிதமான உடைகளை அணிந்து செல்வாரோ எல்லா உடைகளும் பழைய உடைகளாக எல்லாமே அந்த பீரோல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த தங்கை சொல்றாங்க, இது எல்லாமே அண்ணன் இங்க இருக்கும்போது, சாமி ஆகுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கும்போது அன்னை காலேஜுக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ் இது எல்லாம். அம்மாவை பொறுத்த மட்டும் இதுதான் அண்ணன். அம்மா இறந்ததுக்கு அண்ணன் வரல, ஆனா அண்ணன் எப்பயும் இங்க இருக்கிற மாதிரி அம்மா இந்த பீரோவோட தான் பேசுவாங்க. அம்மாவுக்கு சொத்தே இந்த துணிகள் தான், டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், வகை வகையான துணிகள் தான் அம்மாவுக்கு சொத்தே அப்படின்னு அந்த தங்கி சொல்லுது. அப்போ அந்த ஓய்வு பெற்ற உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் மனசுல நினைக்கிறார், அந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஆடைகள் சொத்தா இருந்தாலும் அந்த துறவிக்கு ஒரே சொத்து அவர் அணிந்திருக்கக்கூடிய காவி ஆடை, அதாவது அந்த துவர் ஆடை தான் அப்படின்னு இந்த எழுத்தாளர் இந்த கதையை முடிக்கிறார். இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், மண்டைக்காடு கலவரம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அப்போ அந்த துறவி போய் சமாதானப்படுத்தினாரே, அந்த துறவி குன்றக்குடி ஆதீனத்தினுடைய இதுக்கு முன்னாடி இருந்த சாமியான தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள், பெரிய சாமி அப்படின்னு நாம் இந்த பகுதியில சொல்லுவோம். தமிழையும் சைவத்தையும் அவர் எப்படி வளர்த்தாரோ அதே போல மனிதநேயத்தை வளர்த்த மகான் அவர். அவர் இருக்கிற அந்த சமயத்துல, அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துலதான் அந்த கலவரம் நடந்தது. சாமிகள் உண்மையாகவே அங்க போய் தன்னுடைய கையால மீனை ஏல விட்டார். அந்த உண்மை சம்பவத்தை முதல் பகுதியில இந்த எழுத்தாளர் பதிவு செஞ்சிருக்கார். இரண்டாவது, தாயார் இறந்தும் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒளி விளக்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அதை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சாமி, அம்மா இறந்தது கூட போகாம சாமி உண்மையாவே அந்த இடத்துல வகுப்பறை கட்டடத்தை அவர் திறந்து வச்சார். இந்த ரெண்டு சாமியினுடைய அந்த மனிதநேய செயல், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த துறவு வாழ்க்கையினுடைய அந்த பூர்த்தியா அந்த சம்பவத்தை அந்த எழுத்தாளர் அந்த கதையில பதிவு செஞ்சிருக்கார். இதையும் சேர்த்து 9+1 10 சிறுகதைகள் இந்த நூல்ல இருக்கு. இருந்தாலும் இந்த 2 விஷயங்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால இந்த துவராடை அப்படின்ற ஒரு சிறுகதையை ஏற்கனவே சொன்னது போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு சிறுகதையை இந்த நூல் முற்றத்தில் நான் எடுத்து வைத்துள்ளேன். இதற்கடுத்து 5வதாக கண்ணீர் மரம் என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது.
வருது. நாம ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படத்தை கண்டிப்பா பார்த்திருப்போம். கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தி இருக்கும். அதே போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறுகதை அந்த கண்ணீர் வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அவசியம் சுவைஞர்கள் ஒரு முறையாவது இந்த மாதவம் என்ற நூலை வாசிக்க வேண்டும். அதிலே ஆசிரியர் அவருடைய அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்தை, ரொம்ப நல்ல மனிதர் ஆசிரியர். அதாவது இப்ப இவ்வளவு பெரிய படைப்பாளி என்ற எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் இயல்பாக எல்லாரோடையும் பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். அவரிடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதோடு இந்த நூல் மன்றத்துல என்னுடைய சிற்றுரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், என்னுடைய ஆர்வங்களை செய்தியம்மாள் கல்லூரியினுடைய நிர்வாகம், முதல்வர் அவர்கள், துணை முதல்வர், எங்களுடைய தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், குறிப்பாக முனைவர் கந்தசாமி பாண்டியன் ஐயா அவர்கள். நான் குறிப்பிட்டு யார் பேரையும் காலேஜில் சொல்லலை, ஏன்னா எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. பக்தி சார்ந்த சிறுகதைகள் வேறு உண்டா என்று தெரியவில்லை. ஏன்னா பக்தி சார்ந்த ஒரு பண்பாளர் கதை எழுதுகின்ற பொழுது ஏன்னா இருக்கின்ற சூழல் கதைக்களமாகிறது. தொடர்புடைய மனிதர்கள் எல்லாம் அந்த கதையினுடைய மாந்தர்களாகின்ற பொழுது அதுவும் சாத்தியம். அந்த வகையில் மிக அழகாக இந்த 2 கதைகள், ஒரு கதையை முழுமையாக ஏன்னா மற்றவர்களினுடைய துன்பத்தை ஏற்றலும் அதை நீக்குவதும் பகை பாராட்டாது இருக்கின்ற உள்ளமும் இருப்பதுதான் மாதவம். அதை கொண்டவர் அந்த துறவியாக இருக்கின்றார். அந்த கதையில் மிக அழகாக வாழ்விற்கு தேவையான செய்திகளை அந்த சிறுகதையின் வழியாக ஒரு படிப்பினையாக வைக்கின்ற கதையை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்து இங்கே நம்மிடையே பேசிய ஐயா அவர்கள், வெங்கட ராமநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம். மிக சுவையான கதை சொல்லியாக திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெங்கட ராமநாதன் அவர்கள் மிக அழகாக நேர்த்தியாக சுவைபட கலந்து இந்த நூலை கருத்தாய்வு செய்திருக்கிறார். இன்றைய திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட அந்த நூல் மாதவம் என்கின்ற அந்த தலைப்பிலே குன்றக்குடி சிங்காரவேலன் அவர்கள் எழுதிய அந்த நூல் பற்றி மிக அழகாக விரித்துரைத்தார். காக்கி சட்டைக்கும் காவி வேட்டிக்கும் இடையே உள்ள அந்த உறவினை, அந்த அந்த ஒரு பந்தத்தை அழகாக ஒரு மெல்லிய ஒரு இசையை போல அவர் சொன்ன விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. மண்டைக்காடு சம்பவத்தை தொட்டு குன்றக்குடியிலே வந்து ஒரு உதவி ஆய்வாளராக கண்காணிப்பாளராக பதவி பெற்று கும்பகோணத்தில் அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை நிறைவு செய்து அவர் ஒரு பள்ளியினை ஒரு இந்த கொட்டகதானா பள்ளி அப்படின்னு ஒரு சற்று மதிப்பு குறைவாக கேட்ட அதே நபரை அடைத்து ஒரு கான்கிரீட் கட்டிடமாக உள்ள அந்த பள்ளியை திறக்க வைத்த அந்த துறவியினுடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு சென்சிட்டிவாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இரு சமூகத்திற்கு ஏற்பட்ட அந்த மோதலை, கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதலை எப்படி அந்த துறவி தைரியமாக கையாண்டு, ஒரு துறவி தொடக்கூடாத அந்த மீனை ஏலம் போட்ட பொழுது அந்த இந்திய வியாபாரிகளுக்கும் அந்த கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலத்தை, இணைப்பை அவர் எப்படி ஏற்படுத்தினார். அந்த தைரியம், அந்த மனித நேயம் நடைமுறை வாழ்வில் பொதுவாக துறவிகள் என்றாலே மடத்துக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவையை ஆற்றிய அந்த குன்றக்குடி தவத்திரு அடிகளார் அவர்களுடைய அந்த மாண்பினை எடுத்துக்குரியது மிக சிறப்பாக இருந்தது. சுவையான கதை சொல்லியாக இருந்தார். குறித்த நேரத்திற்குள், கொடுத்த அவகாசத்திற்குள் தன்னுடைய அந்த கருத்தாய்வை நிறைவு செய்த விதம், நம்மையும் அந்த நூலை, மாதவம் என்ற நூலையும் அதனுடைய மற்ற 9 கதைகளையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில்
அந்த திறனாய்வு இருந்தது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே அந்த மத நல்லிணக்கம் மிகவும் தேவைப்படுகிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்களே, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த இந்திய திருநாட்டினுடைய பல மொழி, பல பண்பாடு, பல மதங்கள் இருக்கின்ற இந்த பூமியிலே அந்த மனித நேயம் இன்னமும் உயிரோடு இருக்கிறது என்றால், அந்த மாதிரி ஒரு துறவிகள் நடைமுறை வாழ்க்கையிலே மக்களோடு மக்களாக மக்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உள்ளே உள்ள அந்த வெறுப்பையும் சமன் செய்து அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுகிற அந்த துறவியை நாம் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி அவருடைய மாண்பினை போற்றுகிறோம். அருமையாக திருப்பத்தூர் அப்சா கல்லூரி ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரிய தமிழ்துறை பேராசிரியர் வெங்கடராமன் அவர்கள் அழகாக அருமையாக மனதை தொடும் வகையிலே இந்த திறனாய்வு செய்தது போற்றுவதற்குரியது. வளமான களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறைக்கு மீண்டும் நமது நன்றியை தெரிவித்து கொண்டு, நாளை ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த நிகழ்வினை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நல்வாய்ப்பினை நல்கிய சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரிக்கும், அழகான ஒரு கருத்தாய்வு செய்த திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாளுடைய தமிழ்துறை பேராசிரியர் வெங்கடராமன் அவர்களுக்கும் இந்த அவைக்கும் சபைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 292. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த என் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வெங்கட ராமநாதன் அவர்கள் குன்றக்குடி சிங்கார வடிவேல் எழுதிய மாதவம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 10 சிறுகதைகளை தாங்கிய பனவல் முதற் பதிப்பாக 2022ஆம் ஆண்டு தொடங்கி 4ஆம் பதிப்பாக 2026ஆம் ஆண்டு வெளிவந்த நூல். ஆசிரியரோடு தான் பழகிய அனுபவங்களை எடுத்து கூறியமை, நூல் தேர்வு குறித்து உரையாடியமை, ஆசிரியர் குறிப்பினை கூறியமை, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை மையமாக கொண்டு எழுதப்பட்ட தோராடை என்னும் சிறுகதை, பள்ளி கட்டட திறப்பு விழாவிற்கு வரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, மண்டைக்காடு கலவரத்தை தடுக்க முற்படும் துறவி, கடலில் இறங்கி மீன் பிடித்து வரும் கிறிஸ்தவர்கள், இவர்களின் மீன்களை வாங்காத இந்துக்கள், மீன்களை கையில் எடுக்கும் துறவி, குன்றக்குடிக்கு இடமாறும் அதிகாரி, துறவியுடன் பயணப்படும் சூழல், பிரான்மலைக்கு செல்லுதல், திருச்சிக்கு செல்லும் காவல் அதிகாரி, கும்பகோணத்திலிருந்து மடத்திற்கு வரும் அதிகாரி, கான்கிரீட் வகுப்பறையாக காட்சியளிக்கும் சூழல், நன்றி உரையாற்றும் தலைமை ஆசிரியர், தாயார் இறந்த சூழல், குழந்தைகளுக்கு ஒளி விளக்கு ஏற்றும் தருணத்தில் இறந்தவர்களுக்கு என்ன என கூறும் துறவி, பெருமழையின் வருகை, அண்ணனின் நினைவாக சேமித்து வைத்திருக்கும் வண்ண ஆடைகள், இவ்வளவு ஆடைகள் இருந்தாலும் துறவி ஒரே ஆடைதான் அணிந்திருந்தார் என்றமை, கண்ணீர் வரம் என்ற சிறுகதையினை தொட்டுக்காட்டி இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெயசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கல்வியே உலகை மாற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதம், புத்தகங்களே அதை கூர்மையாக்கும் சிந்தனைகளோடு